அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெறுப்பை ஏற்ற வேண்டாம். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒருவர் வந்து, இந்த மனிதர் எங்களுக்கு தொழுகையை நீட்டுவதால் நான் அதிகாலை தொழுகையின் கூட்டு தொழுகைக்கு செல்வதில்லை என்று ஒருவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எடுத்துரைத்தார். இதை கேட்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் எப்போதும் அடைந்திராத கோபத்தை அன்றைய தினம் அடைந்தார்கள். வணக்க வழிபாடுகளில் வெறுப்பை ஏற்படுத்துபவர்களும் உங்களில் உள்ளனர். உங்களில் எவரேனும் மக்களுக்கு தொழுகை நடத்தினால் சுருக்கமாக தொழுகை நடத்தட்டும். ஏனெனில் மக்களிலே பலவீனர்கள், வயோதிகர்கள், அலுவல்கள் உள்ளவர்கள் இருக்கின்றனர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 7004 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தொழுகை வைக்கக்கூடியவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தொழுகையை நீளமாகவோ சுருக்கமாகவோ தொழ வைக்கலாம். தொழுகையாளிகளுடைய நலனில் அக்கறை கொண்டு அவர்களுடைய சூழ்நிலையை அனுசரித்து சில வேளைகளில் நீண்ட நேரம் தொழ வைக்கலாம், சில வேளைகளில் சுருக்கமாகவே தொழ வைக்க வேண்டும். மேலும் தொழுகையை மிகவும் நீட்டி மக்களை சோர்வடைய வெறுப்படைய செய்யவே கூடாது என்று அவ்வாறு செய்வது கண்டிக்கத்தக்கதுமாகும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நமக்கு ஒருவர் அன்பான முறையில் ஏதேனும் ஒன்றை அன்பளிப்பு செய்யும் பொழுது அந்த அன்பளிப்பில் ஏதேனும் குறை இருந்தால் கூட அதை சகித்து கொண்டு வெளிக்காட்டி கொள்ளாமல் மனமாற ஏற்றுக்கொள்வதுதான் நற்பண்பு என்பதை இஸ்லாம் போதிக்கிறது. அன்பளிப்பு செய்தவர் நம்மிடம் எப்படி இருந்தது என்று கேட்கும்போது சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது என்று ஒரு வார்த்தை சொல்வதன் மூலம் அவர் மனதிலே சந்தோஷம் ஏற்படலாம். காரணம், நம்மிடத்திலே இருந்து இந்த வார்த்தையை அவர் எதிர்பார்த்திருக்கலாம். எனவே இது மாதிரி உண்டான தருணங்களிலே குறைபாட்டை சொல்லி அவர்களை சங்கடப்படுத்த வேண்டாம். நாம் பிறருடைய வீட்டு விருந்துக்கு அழைக்கப்பட்டு அங்கே போய் நாம் சாப்பிட்டதற்கு பிறகு உணவிலே ஏதாவது கூடுதல் குறைவாக இருக்கிறது அல்லது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, எண்ணெய் ஆயில் அதிகமாக இருக்கிறது என்று நாம் அதில் உள்ள குறையை மிக சிறிய அளவில் சொன்னால் கூட விருந்து கொடுத்தவருக்கு அது மனதை புண்படுத்தியது போன்று ஆகிவிடலாம். அது மாதிரி சொல்லி அவர்களை சங்கடப்படுத்தக்கூடாது. என் அந்தஸ்திற்கு இந்த அன்பளிப்பு எல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல என்று ஒருவரால் கொடுக்கப்படுகின்ற அந்த அன்பளிப்பை உதாசீனப்படுத்தி அவரை சங்கடப்படுத்தி வெறுப்படை செய்வதும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று. அன்பளிப்பு பொருள் தடுக்கப்பட்ட ஹராமானதாக இருந்தால் அதை வேண்டாம், இது எங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று சொல்லி அதை மறுப்பதிலே எந்த விதமான குற்றமுமே இல்லை. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடன் தங்க வேண்டிய இரவில் என் வீட்டிற்கு வந்தார்கள். அப்படி வருகை தந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மேலாடையை கீழே வைத்தார்கள். தம்முடைய காலணியை கலட்டி அதை ஒரு பகுதியிலே வைத்தார்கள். தமது கீழாடையின் ஓரத்தை படுக்கையில் விரித்து அதில் ஒருக்களித்து படுத்தார்கள். நான் உறங்கிவிட்டேன் என்று அவர்கள் எண்ணும் அளவிற்கு பொறுத்திருந்தார்கள். நான் உறங்கிவிட்டதாக எண்ணியதும் மெதுவாக எழுந்து தனது ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய காலணிகளை அணிந்து கொண்டு
சப்தமின்றி ஓசையின்றி கதவை திறந்து வெளியிலே சென்று மெதுவாக கதவை மூடினார்கள். அப்போது நான் உறங்காமல் இருந்ததை அல்லாஹுடைய தூதர் அறியவில்லை. இப்படி என்னோடு தங்கியிருக்கக்கூடிய நாட்களிலே எனக்கு ஏதாவது மனசங்கடம் வந்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அந்த முறைப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டு அதற்கு பின்பாக அல்லாஹுவை வழிபடுவதற்காக வேண்டி அவர்கள் சென்றார்கள் என்பதை அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணத்தையும் எந்த வகையிலேயும் பிறர் சங்கடப்படுகின்ற வகையிலே நடந்து கொள்ளாமல் பிறரை வெறுப்படைய செய்யாமல் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.